வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எப்பவுமே ரெடிமேட் மாவு வச்சு தான் செய்வேன். இது நல்லா அரிசி ஊற வச்சு அரைச்சி இன்றைக்கி செய்திருந்தாங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1.25 கப் அளவு மாவு அரிசி தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம இது ஒரு துணியில் வெள்ளை துணியில் போட்டுட்டு காய வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஈரமாகவே இருந்தால் பரவாயில்லைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை நம்ம சலிச்சுக்கலாங்க. நல்லா 2-3 தடவை சல்லடையில் சலிச்சுக்கலாம். இது போல் சலித்த மாவு ஒரு 1.5 கப் அளவு எடுத்துட்டேங்க. அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேல் தட்டு வச்சுட்டேங்க. தட்டில் ஒரு சின்ன கிளாத்து வெள்ளை துணி இருந்தால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாவு அந்த துணி உள்ள வச்சுட்டு இதை நல்லா முடிச்சு போட்டு வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். வேகட்டும். இதெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்துருச்சு. இதை நல்லா கையில் இப்படி எடுத்து பார்த்து கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி திரட்டினா அப்படி உருட்டுற பத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்படி எடுத்தால் அப்படியே உருண்டு வரும். திரண்டு இதுக்கெல்லாம் வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். இப்போது நம்ம பால் சாதம் செய்கிறதுக்கு வெண்பொங்கல் அடுப்பில் குக்கரில் ஒரு 1/2 கிளாஸ் பச்சரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டேங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவு பால், ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு வெயிட் போட்டு நல்லா 2-3 தடவை வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு ஒரு தேங்காய் ஒரு 1/4 கப்பு, வெல்லம் ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுடலாங்க. நல்லா கொதிச்சது வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருந்த மாவை ஒரு பேசினில் போட்டுட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுறலாங்க. இப்போ இதில் தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இதில் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம தோசை திருப்பி காம்பில் கரண்டி காம்பில் இது போல் அழுத்தி தேய்ச்சிடலாங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வச்ச பாகு இந்த அளவுக்கு சரியாக இருந்தது. இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் ஊற்றிக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் மீதியாக இருந்தது. ஊற்றிட்டு கிளறிக்கலாங்க. எப்பவுமே நம்ம ரெடிமேட் மாவு வாங்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சு கிளறுவோம். இது போல் கிளறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளறினேங்க. அம்மா சொல்லி கொடுத்த பிடி கொழுக்கட்டை இது போல் செய்யின்னு சொல்லி அம்மா ஃபோனில் சொன்னாங்க. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நம்ம சித்திரகுப்தரை மனதில் நினச்சிட்டு அவரை கும்பிட்டு இந்த கொழுக்கட்டை சாமிக்கிட்ட வச்சுட்டு கும்பிட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாங்க. நல்லா அது போல் உருட்டிட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இது போல் எல்லா விரலும்
இந்த மாவில் படுற மாதிரி அழுத்தி பதிய வச்சுட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் தட்டு போட்டுட்டு இலை இருந்ததுன்னா இலை வச்சிடலாம், இல்லை வெறுமனே கூட நம்ம கொழுக்கட்டையை வைக்கலாங்க. தண்ணி சுட ஆரம்பிச்சிருச்சு. இது மேலே இலை அப்படியே வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டையை இது மேலே அப்படியே வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்ததும் இறக்கிக்கலாம், மூடி வச்சிடலாங்க. இப்போ பானகத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, பொடி பண்ண சுக்கு அது போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் போட்டுட்டு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு புளியை நல்லா அழுத்தி கரைச்சிட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை நல்லா வெந்துருச்சு. மேலே அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு இருக்கிற ஸ்டேஜ் நல்லா வெந்துருச்சுங்க. 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இறக்கிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பானகத்துக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா புளியை நல்லா கரைச்சிட்டு வெல்லம் சுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு புளியெலாம் எடுத்துடலாங்க. இப்போ இதில் ஒரு ஏலக்காயும் நசுக்கி போட்டுடலாம். இப்போ நான் வெண்பொங்கலுக்கு வச்சுருந்த அரிசி நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் தான் நம்ம சாமிக்கு வச்சு கும்பிடணும்னு அம்மா சொன்னாங்க, அதனால் அதுபடியே செஞ்சேங்க. பிடி கொழுக்கட்டை, பால் போட்டு குக்கரில் வச்ச வெண்பொங்கல், பானகம் இதில் தான் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டேங்க. அருமையான இந்த கொழுக்கட்டையும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.